நாளுக்குள் எங்களை நடத்துபவரே, புதிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கே நன்றி ராஜா. புது கிருபை தாரும் தேவா, அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருத்த, உறவுகள் சீர் பொருத்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய
जय जयकार जय जयकार सेना उनका यहोवा हमारे संग संग है याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है सेना उनका यहोवा हमारे संग संग है याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है हालेलुया 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 वो सर्वशक्तिमान प्रभु है वो यहोवा हमारे संग संग है वो सर्वशक्तिमान प्रभु है वो यहोवा हमारे संग संग है वो यहोवा हमारे संग संग है वो यहोवा हमारे संग संग है प्यार करूंगा ज्यादा तुझसे आराधना गहराई से प्यार करूंगा ज्यादा तुझसे आराधना गहराई से पूरे मन से आराधना पूरे बल से प्रेमी करूं आराधना 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 हालेलुया आराधना 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 यहोवा राफा चंगा किया धन्यवाद प्रभु यहोवा राफा चंगा किया धन्यवाद प्रभु मुझे चंगा किया धन्यवाद प्रभु मुझे चंगा किया धन्यवाद प्रभु पूरे मन से आराधना पूरे बल से प्रेमी करूं आराधना 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 स्तोत्रम 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 धन्यवाद 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 யோசனை பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே நல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஹalleluya ஹalleluya
ராஜா पूरे मन से आराधना पूरे बल से प्रेमी करूं आराधना 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 हालेलुया आराधना 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 ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 विनती सुनने वाले मेरे आंसू निहारने वाले चंगाई देने वाले स्तुति हो यीशु राजा स्तुति हो यीशु राजा विनती सुनने वाले मेरे आंसू निहारने वाले चंगाई देने वाले स्तुति हो यीशु राजा स्तुति हो यीशु राजा என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, கர்த்தர் உங்களை आशीषित करते हैं। ஆசீர்வதிப்பாராக. एवं परमेश्वर आप सबों को आशीषित करें। ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 4வது அதிகாரம் 1ஆம் வசனம். सबोपदेशक अध्याय 4 का पहला आयत को हम पढ़ते हैं। இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். सबोपदेशक अध्याय 4 का पहला आयत। तब मैंने वह सब अंधेरा देखा जो संसार में होता है, और क्या देखा कि अंधेर सहने वालों के आंसू बह रही है और उनको कोई शांति देने वाला नहीं। अंधेर करने वालों के हाथ में शक्ति थी, परंतु उनको कोई शांति देने वाला नहीं थी। சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் என்று இங்கே தமிழ் வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. यानी यहाँ पर बाइबल में यूँ लिखा है, जो सूरज के नीचे करने वाला सारे जो बुराइयाँ। ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. हर बातों के लिए एक का समय होता है। சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா காரியங்களும் மாயையாய் இருக்கிறது. जो सूरज के नीचे करने वाले हर काम जो है एक माया है, व्यर्थ है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, இந்த சூரியன் தேவன் எப்ப படைத்தார் என்றால் 4வது நாள் படைத்திருக்கிறார். इस सूरज को परमेश्वर ने कौन सा दिन में सृजे थे? चौथा दिन। எதற்காக படைத்தார் என்றால், क्या के लिए बनाए हैं? இது வெளிச்சத்தின் மூலமாக இந்த பூமியை ஒரு காலத்திற்குள் நேரத்துக்குள் கொண்டு வருவதற்காக இந்த சூரியன்கள் இருக்கிறது நான் பார்க்கிறோம். ये सूरज जो है इस पृथ्वी को समय के बारे में बताने के लिए ही वो सूरज बनाए गए हैं। இப்ப சூரியன் உதிக்கும் போது காலை நேரம் வந்து விட்டது. जैसे सूरज उगती है तो हम सब समझते हैं भोर आ गया। சூரியன் அதிகமாக அந்த வெளிச்சத்தை உஷ்ணத்தை கொடுக்கும் போது அது மதிய நேரம், அதுக்கப்புறம் இரவு நேரம் என்பதை நம் காலங்கள் இந்த சூரியனுக்கு கீழே
செய்யப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. यदि सूरज बहुत ही चमकती है तेजी से तो हमें समझ में आता है दोपहर हो गया। उसके बाद जब वो शाम होती है तो हमें पता चलता है कि सूरज अभी सूरज का ये करने का सेट होने का समय आ गया करके हम समयों के बारे में ज्ञान हमारे हो जाती है। அப்ப இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் மக்களும் இந்த சூரியனை படியாக அதன் கொடுக்கிற டைமை இன்றைக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். यानी सारे संसार के लोग जो है ये सूरज की और की बातों को रख कर ही समयों को वो हिसाब करते हैं. சோ இந்த சூரியனுக்கு ஒரு பெருமை இருக்கும். तो ये सूरज के लिए एक घमंड भी होता होगा। நான் தான் இந்த மனிதர்களுக்கு டைம் கொடுக்கிறேன். मैं ही इन मनुष्यों के लिए समय को बताता हूँ. அந்த டைமை கூட மனிதர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். उस समय को भी इंसान जो है भला बुरा करके अलग कर रखे हैं. அப்ப இதெல்லாம் நாலாவது நாள் தான் இந்த டைமே தொடங்குனது நான் பார்க்கிறோம். लेकिन यहाँ हम देखते हैं चौथा दिन ही परमेश्वर ने सूरज को सृजे है, यानी समय चौथा दिन ही शुरुआत हुआ है. ஆனா ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் முடிந்தது நல்லது என்று கண்டார். அப்ப அந்த நாள் அந்த டைம் எல்லாம் ஆல்ரெடி அங்க தொடங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். लेकिन उत्पत्ति की पहला अध्याय में जो देखते हैं तो वहां पर पहले से ही लिखा है जो पहला दिन हुआ है और दूसरा दिन हुआ है तीसरा दिन हुआ है करके, यानी ऐसे सूरज आने के पहले से ही दिन जो है वो चालू हो चुका था. ஆமென். आमीन. அப்ப இங்கு ஒரு ரகசியத்தை நாம் பார்க்க முடிகிறது. यानी एक रहस्य की कार्य को देख सकते हैं. இந்த சூரியன் தான் நமக்கு டைம் படியாய் நம்மை நடத்த வேண்டும் என்பது தேவையே அல்ல. தேவகுமாரனே நமக்கு சரியான நேரத்தையும் காலங்களையும் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. यानी अब हमारे लिए ये सूरज की आवश्यक नहीं है, क्योंकि परमेश्वर का पुत्र ही हमारे लिए समयों के अनुसार हमें अगवा करेंगे. அப்ப தேவ பிள்ளைகளாக நம்ம வேதத்தை விசுவாசிக்கிற நம்மளுக்கு ஒரு டைமை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அந்த சன்னா அல்லது இந்த சன்னா அல்லது SON அல்லது SUN என்கிற சன்னா நம்மளுக்கு நேரத்தை கொடுக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். यानी जो परमेश्वर पर विश्वास करने वाले हमारे लिए हमें क्या होना चाहिए, हमें अगुवाई करने वाला SON पुत्र है या SUN सूरज है. आमेन. हालेलुया. இந்த வசனத்தை தயவாய் கவனிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். इस वचन की और कृपया ध्यान से सुनिएगा. தேவ பிள்ளைகளான நம்ம இந்த சூரியன் கொடுக்கிற டைமை நம்மளுக்கு அது செட்டே ஆகாது. நம்ம அதை ஃபாலோ பண்ண கூட தேவையில்லை. ஈவன் நம்மளுக்கென்று வைத்திருக்கிற அது கொடுக்கிற அந்த டைமை நம்ம பிரேக் பண்ணிட்டு தேவகுமாரன் ஆண்டவர் வார்த்தையின் மூலமா நம்மளுக்கு கொடுக்கிற டைமை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அது நேர்த்தியா நடத்தக்கூடியதா இருக்கிறது. यदि परमेश्वर के पुत्र हमें क्या करना चाहिए, जो परमेश्वर के द्वारा मिला हुआ उस समय को लेकर, यानी जो सूरज की समय को छोड़ते हुए परमेश्वर हमारे लिए रखे हुए उस समय पर चलेंगे, जरूर हमारा जीवन सफलता से होगी. அப்ப இந்த சூரியன் கொடுக்கிற டைமை நம்ம பிரேக் பண்ண முடியுமானா நிச்சயம் நம்ம பிரேக் பண்ண முடியும். तो सूरज हमें देती है वो समय को हम ब्रेक कर सकते हैं क्या? जरूर हम कर सकते हैं. இதை மோசே செய்து காட்டினார். इस कार्य को मूसा ने कर दिखाया. சங்கீதம் 90வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது भजन 90 में जब हम पढ़ते हैं 10வது வசனத்துல 10वीं आयत में எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. यहाँ पर मूसा ने इस तरह कहते हैं हमारी आयु के वर्ष 70 तो होते हैं और चाहे बल के कारण 80 वर्ष के भी हो जाए. அப்ப மோசேயே ஒரு டைம் போட்டுட்டார். என்னது 70 வயசு அல்லது 80 வயசு அப்படின்னு சொல்லி அவர் நியமித்திட்டாரு. ஆனா இந்த மோசே 120 வயசு வரையும் அற்புதமாய் வாழ்ந்து வந்தாரு. यहाँ पर मूसा कहते हैं हमारे आयु जो है 70 या बल के कारण 80 करके, लेकिन ये मूसा जिसने कहा 70 और 80 करके, उन्होंने अपना खुद का जीवन 120 वर्ष तक जिया करता था. ஆமென். அப்ப இந்த உலகம் சொல்லுகிற அந்த டைமை அந்த ஆயுசை இவர் பிரேக் பண்ணி 120 வயசு வரைக்கும் எப்படி வாழ்ந்தார் என்றால், जो संसार कहती है 70-80 उस समय को इन्होंने तोड़कर कैसे 120 साल तक उन्होंने जिया है करके देखते हैं तो அவர் சொன்னார் பாத்தீங்களா 80 வயசு வரையும்னு. जैसे मूसा ने कहा 80 वर्ष तक, அந்த 80 வயசுல மோசே என்ன பண்ணாரு? उस 80 उम्र में मूसा ने क्या किया? அந்த அக்கினி
எரிந்து கொண்டிருக்கிற அந்த முச்செடியின் அருகில் அவர் போகிறார். वहां पर जो झाड़ी जल रही थी उस झाड़ी के करीब उन्होंने गया. தேவ பிரசன்னத்துக்குள்ள போகும்போது यानी परमेश्वर की उपस्थिति की और जब जाए உலகம் அவருக்கென்று சொல்லுகிற நியமித்து வைத்திருக்கிற இந்த சூரியன் கொடுக்கிற அந்த 80 வயசை அவர் முறியடித்து விட்டு டைமை பிரேக் பண்ணிட்டு 120 ஆண்டு காலம் அங்கு வாழ்ந்ததை நான் பார்க்க முடிகிறது. यानी जब उन्होंने परमेश्वर के करीब गए थे तो परमेश्वर की उपस्थिति में उन्होंने संसार उनके लिए जो नियुक्त करके रखा था 70 और 80 उस उम्र को तोड़ते हुए जो परमेश्वर ने उनके लिए रखे हुए 120 उम्र तक उन्होंने जिया करता था. இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னாரு 80 வயசு வரையும் அதுவும் சஞ்சலம் வருத்தம் தான். ஆனா 80 வயசுக்கு மேல தான் மோசேயை கர்த்தர் அழைத்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு பெரிய தலைவராய் கர்த்தர் அந்த வயதுல மாற்றினார். பார்த்தீங்களா? அப்போ உலகம் கொடுக்கிற அந்த நேரத்தையும் டைமையும் ஆயுசையும் தேவனுடைய பிரசன்னம் அங்கு முறித்ததை நான் பார்க்கிறோங்க. यानी जो मूसा ने कहा 70 और 80 लेकिन तो भी उनका घमंड केवल नष्ट और शोक ही शोक है करके उन्होंने कहते हैं. लेकिन यही मूसा अपने 80 उम्र पर क्या करता था? उन्होंने मिस्र में जाकर सारे इजराइल लोगों के लाखों इजराइल लोगों को उन्होंने कनान देश जाने के लिए उन्होंने एक अगुवाई करा है. ஆமென். ஆமென். அதனால தான் அடுத்த சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல வரும்போது உன்னதமானவருடைய மறைவில் யார் இருக்கிறார்களோ கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அவளுக்கு நீடித்த நாட்கள் அங்கு கிடைக்கிறது அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். इसलिए भजन 91 में देखते हैं वो इस तरह शुरुआत होती है जो परम प्रधान के छाए हुए स्थान में बैठा रहे करके शुरुआत होती है और उस अध्याय का एंड इस तरह हो जाती है उसको दीर्घायु से तृप्त करेगा परमेश्वर करके. ஹalleluya. Hallelujah. ஒருவேளை உலகம் உங்களுக்குன்னு இத்தனை ஆயுசுல நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. संसार आपको कह सकती है कि बस आप इतने ही साल जीवित रह सकेंगे. ஒருவேளை டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படியா இருக்கலாங்க. या डॉक्टर्स की रिपोर्ट आपके लिए कुछ विरोध हो सकता है. ஆனா நம்மை ஆளுகை செய்கிறது இந்த சன்னு இந்தோடைய நேரம் கிடையாது. இன்னொரு சன்னு அவருடைய ஆளுகைக்குள் அவருடைய வார்த்தைக்குள் நம்ம வரும்போது இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்போங்க. हमें राज्य करने वाला सन जो है ये सूरज नहीं है वरन हमें राज्य करने वाला परमेश्वर का पुत्र यानी सन है. तो वो हमें राज्य करेंगे तो हम समयों को तोड़ते हुए आगे बढ़ते जाएंगे. ஹalleluya. हालेलुया. டைம் பிரேக் பண்ண முடியும். हम समयों को तोड़ सकते हैं. ஹalleluya. हालेलुया. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். दूसरे एक बातों को ध्यान दें. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் முதல் அற்புதத்தை டைமை பிரேக் பண்ணுகிறதை நான் பார்க்க முடியுது. यीशु मसीह अपने पहला अद्भुत के वक्त पर समयों को उन्होंने तोड़ते हुए देखते हैं. இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களும் அங்கு திருமண வீட்டுக்கு போறார்கள் கானா ஊர் கல்யாணத்திற்கு. यहाँ पर प्रभु यीशु मसीह अपने चेलों के साथ वहां पर कनान की गलील के और शादी के विवाह में जा रहे थे. அங்கு திராட்சை ரசம் திடீர்னு குறைவுபட்டது. वहां दाखरस की कमी हुई. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியூஸ் சொல்றாங்க. जब यीशु मसीह के पास आकर बोला गया இயேசு என்ன சொல்றாரு? यीशु मसीह ने क्या कहा? என்னுடைய டைம் இன்னும் வரலன்னுங்கறார் பாருங்க. मेरा समय नहीं आया करके कहते हैं. ஆமென். ஆமென். சூரியன் அங்க வந்து ஐயோ டைம் ஆச்சு அங்க வாட்ச் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. जो सूरज को देखकर लोग कहते हैं अरे समय हो गया करके. பட் ஆண்டவர் சொல்றாரு என் டைம் இன்னும் வரவில்லை என்கிறாரு. लेकिन परमेश्वर कहते हैं मेरा समय अभी नहीं आया. அவர் டைம் வந்துருச்சுனா என்னனாலும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுங்க. यदि परमेश्वर का वक्त आ जाता है तो वो कुछ भी अद्भुत करेंगे. அன்னைக்கு அந்த கிரேப் ஜூஸ் கம்மியாயிருச்சு குறைஞ்சிருச்சு. वहां पर उन दिनों में ग्रेप जूस जो है दाखरस कम हो चुका था. இப்போ அந்த கிரேப் ஜூஸ் திருப்பி பண்ணனும்னா என்ன செய்யணும்? यदि दाखरस को दोबारा बनाना है तो क्या क्या करना पड़ता है? திருப்பியும் திராட்சை தோட்டத்துக்கு போகணும். दोबारा दाकी की बारी में जाना है. அங்க போய் பறிக்கணும். वहां सारे ग्रेप्स को हमें निकालना அதை है. கழுவணும். उसे धोना है. அதை திருப்பி நசுக்கணும். उसे पूरा प्रेस करना है. அதை சீடை எடுக்கணும். उसको सीड को निकालना है. அதை பிழிஞ்சு எடுக்கணும். फिर उसको पूरा जूस निकालना है. எத்தனை வேலைகள் இருக்குது. क्या क्या कार्य है. இதுக்கு எத்தனை டைம் ஆகும் பாத்துங்களேன். आप देखिएगा इससे अब करने के लिए कितना वक्त तो हो ही जाता है. அப்ப இவ்வளவு டைம் ஆகுமே என்று अनेक யோசித்து கொண்டிருக்கிற நேரத்துல इतना समय तो लग ही जाएगा करके जब सारे सोच ही रहे थे இயேசு தன்னுடைய ஒரே வார்த்தையின் மூலமாக यीशु मसीह अपने एक शब्द के द्वारा சாதாரண தண்ணீரை அங்க திராட்சை
திராட்சரசமாய் மாற்றி கொடுத்ததை நான் பார்க்கிறோம். साधारण पानी को उन्होंने द्राक्षरस बना दिया है। ஹalleluya. हालेलुया। உதாரணத்துக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்களேன். ஒயின் ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? उदाहरण के लिए एक बात को जो हो बताते हैं, जब वाइन बोलते हैं, ஏன்னா இங்கிலீஷ் பைபிள்ல ஒயின் என்று எழுதப்பட்டிருக்குது. இது வந்து அந்த மயக்கம் தருகிற அந்த ஒயின் அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. क्योंकि अंग्रेजी बाइबल में वाइन करके लिखा है, वो फर्मेंटेड वाइन नहीं है। உதாரணத்துக்கு அந்த ஒயினே எத்தனை ஆண்டு காலம் பழமையான ஒயினா இருக்கிறதோ அதுக்கு தகுந்த ருசியும் அவ்வளவு காஸ்ட்லியான காரியமா இருக்குது, விலையேற பெற்றதா இருக்கிறது. क्योंकि वाइन जो है इतनी बड़ी कीमती हो जाती है, वो बहुत ही पुराना भी होती है। அப்ப அந்த அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு காரியம் கிடைப்பதற்கு பல நாட்கள், ஏன் பல மாதங்கள், வருடங்கள் வெயிட் பண்ணக்கூடிய வேலைகள் வருது தேவையா இருக்கிறது. तो इसीलिए कई काम उसमें करना पड़ता है, कई समय में हमें इंतजार करना पड़ता है वो वाइन तैयार होने तक। ஆனா இங்கு இயேசு, लेकिन यहाँ पर यीशु मसीह டைம் எல்லாம் பிரேக் பண்ணி सारे समयों को तोड़ते हुए ஒரே வார்த்தையில एक ही शब्दों में சாதாரண வேலைக்காரர்கள் மூலமாக साधारण नौकरों के सेवकों के द्वारा சாதாரண தண்ணீரை साधारण पानी को அவர் திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தார். उन्होंने दाखरस बना कर दिया है। ஆமென். आमीन। உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் குறை உள்ளதாய் காணப்படலாம். आपके जीवन में भी कई बातें जो है कम हो सकता है। அந்த குறைவை நிறைவாக்குறதுக்கு இன்னும் பல மாதங்கள், ஆண்டுகள், சமயம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா இருக்கலாம். उस कार्य को पूरा करने के लिए कई महीने, कई साल भी आपके लिए चाहिए क्यों ना हो। ஆனால் இப்பொழுது இயேசு அங்க வந்தார் என்றார், लेकिन यदि अब यीशु मसीह वहां आएंगे तो அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் முறித்து ஒரே வார்த்தையில தன்னுடைய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். यदि यीशु मसीह वहां है तो आपके साथ जरूर उन्होंने अपने एक ही शब्दों में, एक क्षण भर में आपके लिए वो अद्भुत को करने के लिए वो सामर्थ्य योग्य है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நமக்கென்று நீதியின் சூரியன் ஒருத்தர் இருக்கிறார். हमारे लिए एक धार्मिकता का सूरज है। அவருடைய வேலை நேரம் வரும்போது எல்லாவற்றையும் அது நேர்த்தியாய் நடக்கக்கூடியதா இருக்கிறது. जब प्रभु यीशु मसीह का समय आता है तो वो जरूर सब कार्य को बहुत ही अद्भुत तरीके से करेंगे। நம்மளுக்கு சூரியனா அல்லது நீதியின் சூரியனா? हमारे लिए ये संसार को जो उकर आती है वो सूरज है या धार्मिकता का सूरज चाहिए। ஆமென். आमीन। மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். तीसरा एक बातों को देखेंगे। இன்னைக்கு எல்லா செடி, மரம், கொடிகள் எல்லாமே இருக்கிறது. आज सारे पौधे पेड़े सब कुछ होती है। இந்த செடி, மரம் வளர்றதுக்கு சூரியனுடைய வெளிச்சம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ये सारे पौधे बढ़ने के लिए सूरज का रोशनी बहुत जरूरी है। சூரியன் வெளிச்சம் இல்லைன்னா தாவரங்கள் வளராது. यदि सूरज का रोशनी नहीं रहा तो वो पेड़ पौधे नहीं बढ़ सकता। அப்ப இந்த சூரியனுக்கு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? यानी ये सूरज के लिए जरूर एक घमंड जैसा होता होगा। நான் கொடுக்கிற இந்த வெளிச்சத்துல தான், லைட்ல தான் உலகத்துல இருக்கிற எல்லா மரங்களும் செடிகளும் வளர்கிறது என்கிற ஒரு பெருமை. यानी मेरी रोशनी के चलते ही ये सारा पेड़ पौधे सब कुछ उगते हैं और बढ़ते हैं करके कुछ ऐसे बातें हो सकता है। ஒருவேளை நான் வெளிச்சம் கொடுக்கலன்னா எல்லா செடிகளும் செத்து போயிடும், கனி வராது, காய் வராது, இலை வராது என்கிற ஒரு எண்ணம் அதுகிட்ட இருக்கலாம். यानी उनके अंदर ये बात भी हो सकता है कि अगर मैं रोशनी नहीं देता तो कोई पेड़ पौधे नहीं बढ़ सकता। ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமையை கர்த்தர் முறியடிக்கிறாருங்க. ऐसे एक घमंड को भी परमेश्वर तोड़ते हुए हम देख सकते हैं। இந்த சூரியனோ இது கொடுக்கிற வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் அங்கு ஒரு செடியை வளர்க்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ऐसे सूरज या रोशनी कुछ भी नहीं था, उसी जगह पर भी परमेश्वर एक पेड़ पौधों को बढ़ाया है। उस कार्य के प्रति हम देखेंगे। என்னாகும் 17வது அதிகாரத்துல गिनती 17वें अध्याय में 2ஆம் வசனத்துல दूसरा आयत में அங்க மோசே எல்லா வம்சத்தினுடைய பிரபுவிடத்திலிருந்து ஒரு கோலை என்ன செய்றாரு அங்கு வாங்குகிறார். यहाँ पर मूसा क्या करते हैं, इजराइल के सारे गोत्रों में से हर एक गोत्र की एक एक प्रभु में से एक लाठी को उन्होंने मंगवाया। அந்த கோல்ல அந்த கோத்திரத்துடைய நேம் அங்க எழுதி उस लाठी में उस गोत्र की नाम वहां पर लिखा होता है। ஆசரிப்பு கூடாரத்திலே வைத்து விட்டார். वहां पर परमेश्वर की साक्षी पत्र के बाद मिलाप वाले तंबू में साक्षी पत्र के आगे उन्होंने रख दिया। இப்ப அடுத்த நாள் வருகிறார்கள். अगला दिन जब उन्होंने आए 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 8वीं आयत में மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல்
துளிர்த்தது. दूसरे दिन मूसा साक्षी पत्र के तंबू में गया तो क्या देखा कि हारून की छड़ी जो लेवी के घराने के लिए थी उसमें गलियां फूट निकली। அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததா. अर्थात उसमें घड़ियां लगी और फूल भी फूले और पक्के बादाम भी लगे हैं। ஹalleluya. हालेलुया। இந்த சூரியன் நினைச்சிட்டு இருக்கு என் வெளிச்சத்துல தான் எல்லா செடியும் வளரும் கனி வரும் நினைச்சிட்டு இருக்கு. ये सूरज सोचता है मेरे रोशनी के चलते ये सारे पेड़ पौधे सब कुछ उगाते हैं। ஆனா இங்கு ஒரு சாதாரண ஒரு கோல் ஒரே இரவுல அந்த கோல்ல இருந்து என்னென்ன வருது, துளிர் வருகிறது. அது துளிர் விட்டு பூ வருகிறது. பூ மாத்திரம் இல்லைங்க, பழங்களே வருகிற அளவுக்கு ஒரே இரவுல சூரியனே இல்லாத அந்த இரவு நேரத்துல அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறதை நான் பார்க்கிறோங்க. लेकिन यहाँ पर देखिएगा एक रात के अंदर जब सूरज नहीं है उसी समय में ये छड़ी ने क्या किया हुआ, छड़ी के साथ उसमें से गलियां फूट निकली और उसमें फूल भी फूले और इतना ही नहीं पक्के बादाम भी उसमें लगे। ஆமென். ஆமென். சூரியன் வெளிச்சம் வந்தா கூட இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவது ஆகுமே. ஆனா இங்க சூரியன் வெளிச்சமும் இல்ல, 6 மாசமும் தேவையில்ல, ஒரே இரவுல கர்த்தர் இங்க ஒரு செழிப்பை கொடுக்கறதை நான் பார்க்கிறோம். यदि सूरज आए तब भी ये सारे बातें कली लगने और फूल फूले और बादाम आने के लिए तो कम से कम 6 महीना तो लग ही जाएगा। लेकिन यहाँ पर एक रात के अंदर परमेश्वर ने उसमें इस सारे कार्य को उसने वहां पर बनाए हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? एक बात को कहें क्या? நீங்க நினைக்கிறீங்க இந்த மனுஷன் இருந்தா தான், இந்த பணம் இருந்தா தான், இந்த வேலை இருந்தா தான், இந்த காரியங்கள் இருந்தா தான் என் வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா நடக்கும் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா சொல்றார், அது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரே இரவுல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்க முடியும், உன் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। परमेश्वर आपसे ये कहना चाहते हैं कि यदि आप सोच रहे हैं कि इस व्यक्ति रहेगा तब भी मेरा काम होगा, अगर उतना पैसा होगा तब भी मैं कुछ कर सकता हूँ, आप इस तरह सोच रहे हैं, लेकिन आपसे ये कहना चाहते हैं परमेश्वर आपके साथ रहें, वो काफ़ी है, वो रहेंगे तो एक रात के अंदर आपका परिस्थिति बिल्कुल बदल जाएगी। ஆமென். ஆமென். இந்த சூரியன் நேச்சுரலான காரியங்களை கொடுக்கிறது, ஆனா நீதியின் சூரியன் சூப்பர் நேச்சுரலான காரியங்களை கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ये सूरज जो है वो अलौकिक कार्य को हमें दिखाती है, देती है, लेकिन सो परमेश्वर का पुत्र जो है वो हमारे लिए सुपर नेचुरल कार्य को हमें दिखाते हैं, बताते हैं। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நியூஸ் வருகிறது, உங்க லாசர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. प्रभु यीशु मसीह के पास एक खबर आया है, तेरा जो प्रिय लाजरस जो है वो मर गया करके। அப்ப இயேசு 4 நாள் கழிச்சு தான் அங்க வருகிறதை நான் பார்க்க முடியுது. जब यीशु मसीह वहां पर 4 दिन बाद ही वहां पहुंचते हुए हम देखते हैं। ஒருவேளை லாசர் சீரியஸா இருக்கும்போதே அவர் வந்திருக்கலாமே. यदि लाजरस जब थोड़ा सा सीरियस था तब भी यीशु मसीह तो आ सकते थे। அது உலகம் கொடுக்கிற டைம், அது நேரமா இருக்கிறது. ஓ சீரியஸா இருக்கிற அந்த நேரத்துல இத்தனை மணிக்குள்ள செத்து போயிடுவான் என்பது உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட்டா இருக்கிறது. लेकिन वो जो है उसी समय आते हैं तो वो संसार की और की बातें बन जाती है, संसार हमें देती है वो रिपोर्ट, वो बन जाती है। பட் நீதியின் சூரியனுடைய டைம் வந்து 4 நாள் கழிச்சு தான் அங்க வருகிறதை நான் பார்க்க முடியுது. लेकिन धार्मिकता का सूरज यीशु मसीह का समय जो है 4 दिन बाद ही वहां पहुंचना। 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தா என்ன நடக்கும், அங்க நாத்தம் தான் இருக்கும். 4 दिन बाद आकर देखेगा तो वहां क्या होगा, बस बदबू आएगी। ஆல்மோஸ்ட் அவ பாடி எல்லாம் முழுவதுமாய் கரைஞ்சிருக்கும். पहले से ही उनका बॉडी में बहुत ही पिघल गया होगा। ஆனா இங்க வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு, लेकिन यहाँ आकर एक बातों को प्रभु यीशु कहते हैं, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். यदि तो विश्वास करोगे तो परमेश्वर की महिमा को देख पाओगे। இந்த சூரியன் சொல்லுது 4 நாள் ஆயிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது, ஆனா நீதியின் சூரியன் சொல்லுது நீ விசுவாசி, தேவ மகிமை நீ பார்க்க போறீங்கங்கிறது। ये सूरज कहता है मरकर 4 दिन हो गया अब बदबू आएगा करके, लेकिन यीशु मसीह कहते हैं वो सूरज का 4 दिन बाद ही वो आएंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். यहाँ पर यीशु मसीह 4 दिन बाद ही लाजरस को जिलाया। ஆமென். ஆமென். என் இயேசுவால எதையும் செய்ய முடியுங்க. मेरे यीशु मसीह के लिए कुछ भी संभव हो जाता है। 4 நாளுக்கு முன்னாடி லாசர் எப்படி இருந்தான்? 4 दिन पहले लाजरस कैसा था? அதே லாசருவை இங்க 4 நாளைக்கு அப்புறம் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. वही लाजरस को 4 दिन बाद परमेश्वर ने यानी मरकर 4 दिन के बाद
वहां पर खड़ा किया அப்ப है। நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? यानी जिसकी हम आराधना करते हैं वो कैसा परमेश्वर है। என் வாழ்க்கையில அவர் இருந்தா, यदि वो मेरे जीवन में रहेंगे तो என் வாழ்க்கையில என் சந்ததிக்கு அல்லது என் தலைமுறைக்கு என் நேரத்துக்கு பின்னாடியும் அவர் போக முடியும், அவர் முன்னாடியும் அவரால் போக முடியும். நான் இழந்த பல காரியங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு பின்பாக இருக்கலாம், அதையும் அவர் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு. வருகிற நாட்களையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தரக்கூடிய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். यानी यदि परमेश्वर मेरे साथ रहते हैं तो वो मेरे जीवन में भूतकाल में भी जा सकते हैं, भविष्य काल में भी जा सकते हैं। जो कार्य मैंने खो चुका है भूतकाल में, उनको फिर वापस मुझे देने के लिए वो सामर्थ्य है, योग्य है। என்னுடைய பின் சந்ததி செய்த சில சாபங்களையும் அவர் போய் முறித்து விட்டு வருகிறவராய் இருக்கிறாரு. என் வரப்போகிற சந்ததியுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் இப்பொழுதே எனக்கு குறிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். यानी मेरे भूतकाल के वंश में जो मेरा पीढ़ी ने जो भी श्राप किया है उसे तोड़ने के लिए भी वो सामर्थ्य है, और मेरे भविष्य में मेरे पीढ़ी के लिए आने वाले आशीष को मुझे देने के लिए भी वो सामर्थ्य है। ஹல்லேலூயா. हालेलूया। 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கும் போது எலிசா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்திலே சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாளைக்கு இந்நேரம் அப்படின்னு டைம் அவர் சொல்றார் பாருங்களேன்। दूसरा राजा 7वें अध्याय का पहला आयत में एलीशा ने भी क्या कहते हैं, उन्होंने कहा यहोवा का वचन सुनो, यहोवा यूं कहता है कि कल इसी समय सोमरोन के फाटक में 1.25 बर मैदा 1 शेकेल में और 2 सवा जव भी 1 शेकेल में बिकेगा करके कल इसी समय करके उन्होंने एक समय को नियुक्त करते हुए हम देखते हैं। ஆனா ராஜாவோட பிஏ என்ன சொல்றான்? लेकिन राजा का पीए क्या कहा है? நாளைக்கு இந்நேரமா அது சான்ஸே இல்லன்னு சொல்றாரு। ऐसा होने का कोई संभव नहीं है। ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर ने कहा நாளைக்கு இந்நேரம் நடக்கும்। कल ஆமென்। इसी समय ऐसा ही होगा। आमीन। हालेलुया। हालेलुया। உங்க வாழ்க்கையில நாளைக்கு இந்நேரம் நடக்கும்। आपके जीवन में भी कल इसी समय होगा। நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கே என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நினைக்கிறீங்களா? आप सोच रहे हैं क्या मेरे आज तो मेरे पास कुछ भी नहीं है, कल कैसा இந்த होगा? வசனத்தை விசுவாசிங்க। आप वचन को विश्वास करें। நாளைக்கு இதே நேரம் कल इसी समय கர்த்தர் அற்புதத்தை செய்வார்। परमेश्वर आपके लिए अद्भुत करेंगे। ஆமென்। आमीन। நாளைக்கு இந்நேரம் कल इसी समय உங்க சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார்। आपकी परिस्थिति बदल जाएगी। நாளைக்கு இந்நேரம் कल इसी समय உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க இடத்துல கொண்டு வருவார்। आपके लिए जो आशीषें आना चाहिए वो सारे आशीष को प्रभु ले आएंगे। விசுவாசித்தால் நடக்கும்। यदि आप विश्वास करेंगे वैसा होगा। ஆமென்। आमीन। நடந்துச்சா இல்லையா? ऐसा हुआ कि नहीं? நடந்துச்சு। हुआ है। சோ என் தேவன் என் வாழ்க்கையில பின்னாடியும் போவாரு, அவர் முன்னாடியும் போய் அற்புதத்தை செய்வார்। यानी मेरा परमेश्वर मेरे जीवन में, मेरा भूतकाल में भी वो जा सकते हैं, भविष्य काल में भी वो जा सकते हैं। ஆமென்। आमीन। மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல मत्ती 14 अध्याय में 15வது வசனத்துல 15वीं आयत में சீஷர்கள் எல்லாம் இயேசுட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க। सारे चेलों ने यीशु मसीह के पास आकर एक बातों को कहते थे। அவருடைய சீஷர்கள் இடத்துல வந்து இது வனாந்தரமான நேரம் ஆயிற்று, அதாவது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க। तब सांझ हुई तो उसके चेलों ने उसके पास आकर कहा ये तो सुनसान जगह है और देर हो रही है, यानी शाम हो गया है। என்ன சொல்றாங்க? டைம் சொல்றாங்க। இயேசுவுக்கே இவங்க டைம் சொல்லி தராங்க। यानी यीशु मसीह को ही इन्होंने समय के बारे में सिखा रहे हैं। ஈவினிங் ஆயிடுச்சு, सांझ हुई है। அப்படின்னா அதோட மீனிங் என்ன? इसका मतलब क्या है? இந்த சூரியன் போக போகுது। ये सूरज जो है अब बस अपने आप को छुपाने वाला है। சோ அது போயிருச்சுன்னா டைம் முடிஞ்சிரும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இது டிஃபிகல்ட், காரியங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க। यानी सूरज का अंत समय अंतिम शाम आ गया है, अब ये सूरज नहीं है तो हम कुछ काम नहीं कर सकते हैं करके वो बता रहे हैं। அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன், அந்த சூரியன் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, அதுதான் நம்முடைய நேரத்தை, செய்ய வேண்டிய காரியங்கள், வேலைகள், ஆசீர்வாதத்தை எல்லாமே அதுதான் வகுத்து கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க। ஆனா அவருக்கு முன்பாக நீதியின் சூரியன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் நேரத்தையும் மாற்றுவார், சமயத்தையும் மாற்றுவார், எதையும் மாற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லையே। यहाँ पर चेलों ने क्या सोचा, अभी सूरज का सेट हो जाएगा तो हम कुछ नहीं कर पाएंगे करके वो इसीलिए जल्दीबाजी कर रहे हैं यहाँ पर, लेकिन उन्होंने भूल गया है उस सूरज को बनाने वाले धार्मिकता का सूरज हमारे सामने खड़े हैं करके उन्होंने भूल गए हैं। यीशु என்ன சொல்றாரு? यीशु मसीह ने क्या कहा? அந்த சூரியன் போனா போட்டுடா, நீங்க உணவு கொடுங்கறாங்கறாரு। यदि वो सूरज अंतिम हो जाए तो होने दे, आप इनको खाना खिलाओ। அடரே நைட்னா எப்படி உணவு கொடுக்கிறது? हे प्रभु, रात के वक्त में हम कैसा खाना खिलाएंगे? ஒரு கேள்வி எழும்புதா? एक सवाल आता कि नहीं ஆனா आता? நீங்க தான் அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள், இதுதான் வார்த்தை।
आप ही इनको खाना खिलाओ। ஆமென். ஆமென். இயேசு ஒரு அற்புதத்தை செய்யணும்னா எந்த நேரத்திலும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். यदि यीशु मसीह अद्भुत को करना चाहते हैं तो कभी भी वो करेंगे। 5 மீன் 5 அப்போ 2 மீன் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டாங்க. आमेन। 5 रोटी 2 मछलियों का परमेश्वर ने आशीर्वाद कर कर बांटा है तो बाप रे कितने हजार लोग उसे खाए थे। आमेन। முடியாத சமயத்துல जबकि हमें नहीं हो सकता करके सोच रहे हैं उसी वक्त में। हालेलुया हालेलुया। உங்க வாழ்க்கையிலயும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார்। करने के लिए सामर्थ्य है। சோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சூரியனையும் இதோட டைம் படி அல்ல, உங்களுக்கு என்று நீதியின் சூரியன் ஒருத்தர் இருக்கிறார்। அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது எல்லாவற்றிலும் தேவன் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார்। इसीलिए आपको ये सूरज के प्रति ध्यान देने की कोई जरूरत नहीं है, लेकिन धार्मिकता का सूरज है प्रभु यीशु मसीह पर आप विश्वास करिएगा, वो आपके समयों को कालों को भी बदल सकते हैं। இதனால தான் ஏசாயா 24வது அதிகாரத்துல यशाया 24 अध्याय में அதுல 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்। 23वें आयत को हम पढ़ते हैं। அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும்। ஆமென்। हालेलुया। तब चंद्रमा संकुचित हो जाएगा और सूर्य लज्जित होगा, क्योंकि सेनाओं की यहोवा सिय्योन पर्वत पर और यरूशलेम में अपनी प्रजा के पुरनियों के सामने प्रताप के साथ राज्य करेगा। எதெல்லாம் கலங்கும்? कौन सा कार्य लज्जित होता है? சந்திரன் சூரியன் இதெல்லாம் கலங்குமா, நாணம் அடையுமா, வெட்கம் அடையுமா। चंद्रमा संकुचित होती है और सूर्य लज्जित होता है। யாருக்கு முன்பாக? किसके सामने? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக, सेनाओं की यहोवा के सामने। हालेलुया 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 हालेलुया। சூரியன் வந்து ரொம்ப பெருசுங்க। सूरज जो है बहुत ही बड़ा है, அது கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு அது பெருசா இருக்கிறதா। यानी वो कितना लाखों मील इतना बड़ा है, இந்த பூமியை காட்டிலும் அது மிக வெயிட் என்று சொல்லுகிறார்கள்। और पृथ्वी से भी बहुत ही भारी भी है। அதோடைய அந்த கொடுக்கிற அந்த வெளிச்சம், அந்த அக்கினி எத்தனையோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா டிகிரி, यानी उसका जो हीट जो है बाप के पता ही नहीं है कितना टेम्परेचर उसका वो देता है करके, इतनी बहुत ज्यादा है। சோ அதையே இப்போ தேவன் முறித்து கொண்டிருக்கிறார்। उसी कार्य को ही प्रभु यहाँ पर तोड़ रहे हैं। हालेलुया 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 हालेलुया। தேவன் நல்லவருங்க, मेरा प्रभु भला है, அதனால தான் அவருக்கு பேர் நீதியின் சூரியன்। इसलिए परमेश्वर का नाम है धार्मिकता का सूरज। ஆமென் आमीन। அது 4வது நாள் தான், ஆனா என் தேவன் ஆதியிலே அவர் இருக்கிறார்। वो सूरज चौथा दिन ही सृजे गई, लेकिन मेरा परमेश्वर आदि में ही था। உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நேரத்தையும் குறிக்க வேண்டியது இந்த உலகம் குறிக்கிற நேரமோ சூரியன் குறிக்கிற நேரமோ அல்ல, ஆல்ரெடி பரலோகம் உங்களுக்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறது। ये संसार जो है आपके लिए समय को नियुक्त करने की कोई ज़रूरत नहीं है, सूरज नियुक्त करने की कोई ज़रूरत नहीं, या इंसान कोई ज़रूरत नहीं है, क्योंकि पहले से ही स्वर्ग आपका समय को नियुक्त कर कर रख दिया है। விட்டமின் டி இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கிறது। विटामिन डी जो है हमारे लिए सूरज की रोशनी से मिलती है। அதனால தான் இந்த காலை நேரம் அந்த வெயில்ல போய் எல்லாம் நிப்பாங்க। इसलिए सब बोर के समय पर लोग क्या करते हैं, सूरज के उस रोशनी पर खड़े हो जाते அந்த हैं। விட்டமின் டி இருந்தா தான் நமக்கு ஸ்கின்னுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு பெரிய நல்லதுன்னு என்று சொல்லுகிறார்கள்। ये विटामिन डी रहेगा तभी हमारे लिए वो बहुत ही अच्छा है हमारे स्किन के लिए। ஆனா அந்த ஸ்கின்னையே மாத்துறதுக்கும் என் தேவனால கூடும் என்பதை நான் பார்க்க முடியும்। लेकिन वो स्किन को भी बदलने के लिए मेरे प्रभु के पास सामर्थ्य है करके हम देख सकते हैं। हालेलुया हालेलुया। அங்க நாகபான் 7 தடவை மூழ்கி எழுந்திருக்கிறாரு। नामान जो है वहां पर हम देखते हैं 7 बार उन्होंने डुबकी मारी। எப்படி ஆனிச்சு? அவர் சிறு குழந்தையுடைய शरीरम போல மாறிடுதான்। उनका स्किन कैसा बदल गया था, एक छोटे सी बच्चे की जैसे बदल गया करके हम देखते हैं। हालेलुया हालेलुया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை। मेरा परमेश्वर के लिए कोई भी काम असंभव नहीं है। ஆமென் आमीन। தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது, हम परमेश्वर की उपस्थिति में जब प्रवेश करें, தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து வரும்போது, परमेश्वर की वचन पर जब आप विश्वास करते हुए आएंगे, இந்த உலகம் உங்களுக்கு என்று குறித்து வைத்திருக்கிற டைமை நீங்க பிரேக் பண்ணிட்டு
முன்பாக போய்க்கொண்டே இருக்கலாம். ये संसार आपके लिए जो नियुक्त कर कर रखा है वो समय को तोड़ते हुए आप आगे बढ़ते जा सकते हैं. இந்த உலகத்துக்கு வேணா நேச்சுரலா பிலீவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பிலீவ் பண்ண வேண்டியது சூப்பர் நேச்சுரலான காரியங்களை பிலீவ் பண்ண வேண்டும். ये संसार आज नेचर के प्रति विश्वास करती होगी, लेकिन आपको और मुझको सुपर नेचुरल में हमें विश्वास करनी चाहिए. இன்னைக்கு உலக மக்கள் சொல்றாங்க எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் எனக்கு வந்த நேரம், நான் வந்த நேரம் இதெல்லாம் கெட்ட நேரம் போலுக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. संसार वाले कहते हैं कि मेरा समय तो बुरा है, ये मेरा समय ऐसा है, मेरा समय गलत है, इस तरह वो बोलते रहते हैं. ஆனா இந்த நேரமோ இந்த கெட்ட நேரம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு சூட்டே ஆகாதுங்க. நம்மளுடைய நேரமே ரொம்ப வித்தியாசமான அற்புதமான நேரமா இருக்கிறது. लेकिन ये जो संसार कहती है वो समय हमारे लिए नहीं है, क्योंकि वो हमारे लिए सूट भी होता ही नहीं है. அதனால தான் சங்கீதம் 121வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். इसलिए भजन 121 में हम पढ़ते हैं 6ஆம் வசனத்தை, 6 आयत में, பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. ना तो दिन के धूप से और ना रात को चांदनी से तेरी कुछ हानि होगी. இதை விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं क्या? கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். यहोवा परमेश्वर आपको रक्षा करते हैं और तेरी दाहिनी और तेरी आड़ है. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. यहोवा परमेश्वर आपकी सारी विपत्ति से तेरी रक्षा करेगा. இந்த வெயில்ல இருந்தும் ये धूप से भी, இரவிலே நிலவாகிலும், या रात में चांद की बातों से भी. அதோட மீனிங் என்ன? इसका मतलब क्या है? இந்த உலகம் கொடுக்கிற நேரத்துல இருந்து, அதோட எல்லா ஐடியால இருந்து, அதோட எல்லா விதமான எரிச்சல்ல இருந்து, பொறாமையில இருந்து என்னையும் உங்களையும் கர்த்தர் காப்பாற்றி தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை ஆத்துமாவை காப்பாற்றி இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் காப்பாற்ற போதுமானவராயிருக்கிறார். यानी संसार हमारे विरोध में जो भी ले आती है उन सारे कार्य में से, ये बुराइयों से, गलतियों से, जलन से और उन सब कार्य में से यहोवा परमेश्वर में क्या करते हैं? हमें रक्षा करते हैं और हमारे प्राण की रक्षा करते हैं. इतना ही नहीं, यहोवा हमारे आने जाने में हमें रक्षा कर कर अब से लेकर सदा तक वैसे करते रहेंगे. ஆமென். आमीन. இந்த உலக மக்களுக்கு வேணா இது சூரியனும் இரவு விழுகிற நிலாவும் சில வித்தியாசத்தை கொடுக்கறதா இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. அது இரவா இருந்தாலும் சரி, அது பகலா இருந்தாலும் சரி, என் தேவன் எதையும் எப்பொழுதும் அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார் என்று விசுவாசிப்போம். ये सूरज और चंद्रमा संसार लोगों के लिए कुछ समय को बता सकती है, दे सकती है, लेकिन आपके लिए और मेरे लिए ऐसा नहीं है, क्योंकि परमेश्वर ही हमारे लिए सब कुछ है. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் களி கூர்ந்து மகிழ்வே. इसलिए हमें हर एक दिन ये कहना चाहिए कि ये यहोवा ने बनाया है ये दिन, इसमें हम आनंदित और महान होंगे. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम धन्यवाद करते हैं राजा. எங்களுடைய காலங்கள் எங்களுடைய நேரங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்குது ராஜா. खुदावन हमारा समय, हमारा सब कुछ तेरे हाथों में है. இந்த உலகம் கொடுக்கிற நேரம் எனக்கு சூட் ஆகாது. நீங்க கொடுக்கிற நேரமும் காலமும் தான் எனக்கு உகந்ததா இருக்குது ராஜா. खुदावन ये संसार जो देती है वो समय मेरे लिए सूट नहीं होती है, लेकिन आपने जो मेरे लिए रखा है वही मेरा सूट होती है. உன்னுடைய சூப்பர் நேச்சுரலான காரியத்தை நாங்கள் பிலீவ் பண்ணுகிறோம் ராஜா. खुदावन हम सुपर नेचुरल की कार्य की और बिलीव करते இந்த हैं. உலகம் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் அது வெட்கப்பட்டு போகக்கூடியதா இருக்கிறது ராஜா. ये संसार हमारे लिए जो भी रखती है वे सारे बातें हमें लज्जित में ले जाती அது है. எங்களை அணுகாது ராஜா. वो हमारे पास नहीं आ सकती है. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல நேரங்களுக்காக, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு வேத பகுதிக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்தி அதை நாங்கள் 100% எங்கள் முழு மனதோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. खुदावन इस संसार की और नहीं, संसार जो हमारे लिए नियुक्त कर रखती है वो समय की और नहीं, वरन खुदा आपने जो हमारे लिए रखा है वो समय पर हम विश्वास करते हैं, उस सुपर नेचुरल पर विश्वास करते हैं. आप हमें अगुवाई कर, तेरे हाथों में हमारा समय है खुदा, हम विश्वास करते हैं. आदर महिमा तुझे देते हैं, यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. आमीन. आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करें. சூரியன் அல்ல, நீதியின் சூரியன் உங்களுக்காக இருக்கிறது. सूरज नहीं वरन धार्मिकता का सूरज आपके लिए है. Thank you. Praise the Lord. सबको जय मसीह की.